தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற தொடர் போதனை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களை நம்பாதபடிக்கு நம்மை தடை செய்கிற சில காரியங்களை பற்றி பேச விரும்புகிறேன். சம் hindrances to our faith. நம்பர் 1, ஒரு உதாரண எண்ணத்தை சொல்கிறேன். பிற்போக்கான எண்ணம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், கடந்த நாட்களின் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் என்னுடைய தகுதியை நான் இழந்து விட்டேன், ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது, எனக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட நான் வாக்கு தத்தங்கள் எடுத்து காமிச்சேன்னா அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் எனக்கு இதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, நடக்கக்கூடாதுங்க, ஏன்னா நான் தகுதியானவன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த நாட்களில் சில காரியங்களை செஞ்சிட்டேன், மோசமான காரியங்களை செஞ்சிட்டேன், அதனால் இதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இந்த எண்ணத்தை எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறது? இந்த எண்ணம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னா அதுக்கேற்ற வசனங்களை எடுக்கணும். பாருங்கள், வேதத்தில் தேவன் எவ்வளோ அதுக்கேற்ற வாக்குகளை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லது ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கிட்டு இதை வாயை திறந்து சொல்லணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணம் இப்படி ஓடுறப்போ வாயை திறந்து சொல்லணும். இல்லை, தேவனே என் பாவத்தை குலைத்து போட்டுட்டார், என் பாவங்களை நினையாமல் இருப்பேன் சொல்லிட்டார். மீகா 7:19 தேவன் சொல்கிறாரு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று. அல்லது 1 யோவான் 1:9 விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள். விசுவாசிகளை பார்த்து யோவான் சொல்கிறாரு, என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னால் அது பொய் அப்படின்னு 1 யோவான் 1:8 சொல்கிறாரு. அப்புறம் 1 யோவான் 1:9 சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், என்கிட்ட பாவமே இல்லை, அந்த அளவுக்கு நான் அப்படியே சூப்பராக பரிசுத்தமாக இருக்க, துளி அளவு பாவமே இல்லைன்னு சொன்னால் அது பொய்ன்றாரு. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கணும். பாவம் செஞ்சிட்டிங்களா, விசுவாசி ஆயிட்ட பிறகு அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன மாதிரி நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன், நீர் சொன்ன மாதிரியே ஆண்டவரே என்னை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிப்பீராக, அப்படியே நீர் செய்வதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. அப்படி செய்ய அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இல்லை சொல்லுங்க, உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் நீதி உள்ளவர்? ஏன்னா இயேசுவை நம்ம பாவத்துக்காக தண்டிச்சிட்டாரு. இப்போ திரும்ப நம்ம பாவத்துக்காக நம்மளே தண்டிச்சா அது அநீதி ஆகிடும், அது அநியாயமாகிடும். நீதி என்ன சொல்லுது? இயேசுவை தண்டிச்சதுனால அவர் நம்மளை மன்னிக்க வேண்டும். இதுதான் லாஜிக்கு. அடுத்த அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார், 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சுக்கோங்க, பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுக்கலான்னு அப்படி எழுதலை, பாவம் செய்யாதபடிக்கு என்ற எழுதுகிறேன். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பைபிள் போதனை பாருங்க, என்ன அற்புதமான போதனை. பாவம் செய்யாத, பாவம் செய்யக்கூடாது என்பதுக்காக தான் எல்லாம் எழுதுகிறோம். ஆனால் பாவம் செஞ்சிட்டதுனால எல்லாம் போச்சுன்னு நினச்சிக்காத. உன் பாவம் ஒன்று அப்படியே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் போச்சுன்னு நினச்சிக்காத. அது பிசாசு பாவத்தை வச்சு குற்றப்படுத்துவான். செஞ்சிட்டியா, போச்சு போ நீ, அவ்வளோதான். பழைய பாவத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவான், உனக்கு தகுதி இல்லை போ அப்படின்னுவான். நீ எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் தேவன் எப்படி செயல்படுகிறார்? அற்புதமாக செயல்படுகிறார். வேதத்தில் சில உதாரணங்கள் தான் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, பைபிளை வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம். யாக்கோபு எடுத்துக்கோங்க. ஏமாத்து வேலை பண்ணிட்டு அவன் தகப்பனையும் ஏமாற்றி அண்ணனையும் ஏமாற்றி அப்புறம் ஓடி போய் வரான் பாருங்க யாக்கோபு. அந்த நேரத்தில் தான் தேவன் அவனை சந்தித்து சொப்பனத்தில் அவன்கிட்ட
பிரம்மாண்டமான வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில். அதனுடைய டைமிங்கை கவனிங்க. அதுக்கு முன்னால் கொடுக்கல. அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றி ஓடி வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்குறார் பிரம்மாண்டமான வாக்கு தத்தங்கள். அவன் செஞ்சு இந்த ஏமாத்து வேலையை பெருசாக ஒன்றும் பேசல. அவர் பாட்டு வாக்கு தத்தம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அவன் செஞ்சது கரெக்டுன்னு கிடையாது. யாக்கோபு அண்ணனையும் அப்பாவையும் ஏமாத்துனதெல்லாம் சரி கிடையாது, தப்பு பாருங்கள். அதனால தான் அதனுடைய விளைவுகள் அவன் சந்தித்தான். ஓடி போக வேண்டியதாகிடுச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் தேவன் அவனை தூக்கி எறியல. நீ வந்து ஏமாத்துகிறவன், ஆகவே உனக்கு வாக்குத்தத்தம் கிடையாதுன்னு சொல்ல, அவனுக்கு போய் வாக்குத்தத்தை கொடுக்குறார். என்ன சொல்ல வர, நம்முடைய பாவம் வந்து தேவன் வாக்கு கொடுக்கிறதையோ அல்லது வாக்கை நிறைவேற்றுகிறதையோ முற்றிலுமாக கேன்சல் பண்ண முடியாது. அப்படி செயல்படுவதில்லை. இந்த யாக்கோபு வந்து வாக்குத்தத்தங்களை பெற்று பிறகு இந்த வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுது. அவன் இரு பரிவாரங்களாக திரும்ப வரான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லது இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. பேதுரு, மாபெரும் சீஷன் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு வந்து எப்படி தொடங்கினார்? அவர் ஒன்றும் பெரிய அப்போஸ்தலனாக தொடங்கலை. He began as a sinful fisherman. பேதுருவை இயேசு முதல்ல சந்திச்சப்போ ராவெல்லாம் பேதுரு மீன் பிடிக்க பார்த்தார். லூக்கா 5 படிக்கலாம். ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்க்குறாரு. பேதுரு வந்து அவர் தொழிலே மீன் பிடிக்கிறது தான், அதில் எக்ஸ்பர்ட்டு. இப்போ ராவெல்லாம் பிடிக்க முடியல. ஏசு அந்த பக்கமாக வராரு. அவர் போட்டை கேட்குறாரு, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேதுருட்டு சொல்கிறார், சரிவா மீன் பிடிக்க போகலான். பேதுரு சொல்கிறாரு, ராவெல்லாம் பிடிக்க பார்த்தாச்சு, ஆனால் பிடிக்க முடியல. சரி நீர் சொல்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஏசு சொன்ன மாதிரியே வலையை போட்டால் வலை கிளியிற அளவுக்கு, போட்டு முழுகிற அளவுக்கு மீனை பிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆசீர்வாதம் பாருங்கள். அதை கண்டு பேதுருக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாவ் சூப்பர்னு கை தட்டினாரா? எப்படி ரியாக்ட் பண்ணார்னா, லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பேதுரு? இது வந்து அவனுக்கு டூ மச் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. ஆண்டவரே எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தூரமாக போயிடுன்றான். அவன் பாருங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருப்பான்னு தெரியல, என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சிருப்பான்னு தெரியல. அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் மனசில் என்ன இருக்கு, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு இது நீ போயிடும் ஆண்டவரேன்றான். இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த, மீன் தானே வேணும், ராவெல்லாம் மீன் பிடிக்க பார்த்தேன், போட்டு நிறையா மீன், எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, போயிடும்ன்றான். இயேசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார்? 10ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்ப. இயேசு சொல்கிறாரு, இது நத்திங், இப்படி மீன் பிடிக்க வச்ச மாதிரி நான் உன்னை மனுஷனையே பிடிக்க வைப்பேன்றாரு. அவர் விட்டு போயிடல, இவன் தகுதி இல்லைன்றதுனால அவர் ஒன்று விட்டுட்டு போயிடல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை இப்போ தான் பயன்படுத்தவே தொடங்க போகிறேன்றாரு. அப்போ இந்த தகுதி இல்லாத பாவியாகிய பேதுருவை இயேசு அழைச்சி அவனை பயன்படுத்த தொடங்குறாரு பாருங்க. இயேசுனுடைய பூலோக ஊழியத்திலேயே பேதுரு வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு வராரு. அந்த சீஷர்களுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கிறார். இயேசு அவருக்கு ஒரு விதத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஆனால் அப்படி இருந்தும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேதுரு எப்படி இயேசுவை 3 முறை மறுதளிச்சார். 3 முறை இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார். எப்போ? இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால். அந்த நேரத்தில் தான் இயேசுவோட நிற்கணும். அந்த நேரத்தில் போயிட்டு இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சபிச்சு கொட்டினார்னு வேதம் சொல்லுது. சபிச்சு மறுதளிச்சார்னு கெட்ட கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தி, உண்மையிலே இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போ அப்படின்னு மறுதளிச்சார்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இப்படி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஊழியத்துக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை போன்டுவாங்க. என்ன மன்னிச்சாலும் திரும்ப ஊழியெல்லாம் செய்ய முடியாது. இயேசுவை மறுதளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை இல்லாமல் 3 தடவை, இதில் வர சபிச்சு மறுதளிக்கிறியா? அப்போ உனக்கெல்லாம் ஊழியம் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லைன்னு தானங்க சொல்லுவாங்க இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எப்படின்னா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனுக்கு இனி தகுதியே கிடையாது, அவனை தூக்கி எறியணும், அவ்வளோதான், அவனை போட்டு மெதிக்கணும். இப்போ இப்படி உலகம் இருக்கிறதுனால தான் ஜனங்க எப்படி நினச்சிக்கிறாங்க, எனக்கு தகுதி இல்லை, ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ உலகம் மாதிரி இருக்கிறாருன்னு நினச்சிக்க கூடாது. கிறிஸ்தவ உலகம் வேற, கிறிஸ்து வேற. நல்ல வேலை இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ உலகம் மாதிரி இல்லை.
அவர் வேற லெவல்ல இருக்கிறார். அவர் அவருடைய வழிகள் மேலானவைகள், அவருடைய எண்ணங்கள் மேலானவைகள். அவர் மனுஷன் சிந்திக்கிறது போல சிந்திக்கிறது இல்லை. பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாரும் சிந்திக்கிறது போல அவர் சிந்திப்பது இல்லை. அவர் வழியே தனி வழி. எந்த மனுஷன் அவருக்கு ஈக்குவல் கிடையாது. இன்னைக்கு பேதுரு இதை செஞ்சிருந்தாருன்னா அவரை மிதிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? இயேசு பேதுரு செய்யறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் பேதுருட்ட, எப்பா பேதுரு, அடுத்த நாள் காலைக்குள்ள நீ செய்ய போற அப்படின்னு முந்தின நாள் சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். லூக்கா 22:31-32 குறிப்பாக அவர் சொல்கிறார், பேதுரு எனக்கு தெரியும் நீ என்னை மறுதலிக்க போகிற. ஆனால் 32 சொல்கிறார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதனால் நீ உன் விசுவாசத்தையே விட்டுறக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன், உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்டன்னா பார்க்கலான்னு சொல்ல, எப்படி சொல்றாரு பாருங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, நீ குணப்படுவியா இல்லையான்னு கிடையாது, குணப்படுவ. குணப்பட்ட பின்பு அப்படின்ற, அப்படின்னா நிச்சயமா குணப்படுவ. நீ எவ்வளோ தூரமாக என்கிட்ட போனாலும், எவ்வளோ மோசமாக என்னை நீ ட்ரீட் பண்ணாலும், மறுதளிச்சாலும் நீ குணப்படுவாய். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தின அர்த்தம். தொடர்ந்து லீடர்ஷிப்பில் இருன்னு அர்த்தம். தொடர்ந்து ஊழியம் செய்யின்னு அர்த்தம். தொடர்ந்து உனக்காக நான் வச்சிருக்கிறத எடுத்து செய்யின்னு அர்த்தம். அதுதானங்க அர்த்தம். அர்த்தம் சந்தேகமாக இருந்தால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு பேதுருவோட எப்படி பேசினார்ன்றதை இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோவான் 21 பேதுருவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. அங்கே பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்றாரு. 3 முறை கேட்குறாரு. நான் நினைக்கிறேன் வேணுன்னே அதை செஞ்சார். ஏன்னா பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதளித்ததுனால இப்போ அவருக்கு திரும்ப ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. 3 தடவை நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே. அப்போது ஃபீட் மை ஷீப், என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து ஊழியம் செய். ஆதி திருச்சபையில் பேதுரு மிக பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். என் பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெறத்துக்கு தகுதி இல்லை, எனக்கு எல்லாம் தகுதியும் போயிடுச்சு, இப்போ தேவன் என்ன பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் பிசாசு சொல்லுகிற எண்ணங்கள்ங்க. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ தேவன் இப்படி பண்ண மாட்டார். இனி உன் கதை கந்தல் போ, உன்னெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது, இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டார். தேவன் இரக்கம் உள்ளவர். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன் என்ன மன்னியும்னு போய் சொன்னால் அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவம் அவருடைய கிருபையை கேன்சல் பண்ணுவதில்லை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. சங்கீதம் 25:8 பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். என்னத்துக்கு இந்த பரிசுத்த தேவன் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கணும்? நீதிமானிக்கு வழியை தெரிச்சா பரவாயில்ல, நல்லவனுக்கு வழியை காட்டினா பரவாயில்ல, பாவிகளுக்கு வழியை காட்டணுமா? ஆமாம், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன்? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள்னா ஆங்கிலத்தில் he leads the humble அப்படின்னு வருது. ஹம்பிள் ஒன்றும் இல்லை, தாழ்மையாக ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னி ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவளை மன்னிச்சு தொடர்ந்து நடத்துகிறார். இதுதான் வேதத்தினுடைய போதனை பாருங்கள். ஆகவே எனக்கு தகுதி இல்லை, அதனால் தேவன் என்ன பயன்படுத்த முடியாது, ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது, அதனால் ஆசீர்வாதங்களை பெரிய அளவில் நான் அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். பாவத்தின் நிமித்தமாய் எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு நான் சொல்ல வரல. பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதெல்லாம் பாவம் செய்கிறாரு, அது நிமித்தமாய் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. குடும்ப வாழ்க்கை நாசமாவது அவருடைய பாவத்தினால், அந்த விபச்சாரம் கொலைனால. ஆனால் பாவத்தின் விளைவுகள்ன்றது வேற,
ஆனால் தேவனுடைய மன்னிப்புன்றது வேற. தேவன் மன்னிக்கிறாரு. தாவீதை இனி நீ ராஜாவாக இருக்க முடியாது, இனி என்னுடைய பிளானில் உன்னை நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லலை. சொல்லப்போனால் தாவீது இவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறதுக்கு முன்னால் பிரம்மாண்டமான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டே, இவன் இப்படி செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்னையும் உன் மகனையும் உன்னுடைய சந்ததியும் என்றென்றைக்கு நான் ஆசீர்வதிப்பேன், ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போது வேதத்தை வெளிச்சத்தில் பார்க்குறப்போ இது பொய்யாய் விளங்குகிறது, எனக்கு தகுதி இல்லைன்ற காரியம்.